வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஜூன் மாத பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் கடகராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்றத பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் முதல்ல பார்க்கலாம். கடகராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 11ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன். இதுதான் மாதத்தின் கிரக அடைவுகள். மாதத்தின் பிற்பகுதியில் 13ஆம் தேதி, ஜூன் மாதம் 13ஆம் தேதி சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசி என்பவர்களுக்கு விரயஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். அடுத்த மாதத்தின் பிற்பகுதியில், அதாவது ஜூன் 15ஆம் தேதி சூரியனும் புதனும் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக மொத்தம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு மாதத்தின் முற்பகுதி லாபமாகவும் பிற்பகுதி கொஞ்சம் விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடகராசி அன்பர்கள் அஷ்டம சனியின் பிடியில் இருக்கும்போது இந்த ஜூன் மாதம் ஒரு சிறப்பு பதிவு தான். ஏன்னா இவர்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன், புதன், சுக்கிரன், குரு, இந்த 4 கிரகங்களும் இந்த மாதத்துல மிகப்பெரிய அளவில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பண வருவாயை, அதாவது பண புழக்கத்தை கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் பணமே இல்லை அப்படின்னு வருமானமே இல்லை, எங்களுக்கு ஒரேடியாக எங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே தொடச்சு போயிடுச்சு, எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வேலையை விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேமிப்பாக வச்சுருந்த பணமும் காலியாகி இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முழுவதுமாக காலி ஆயிடுச்சு மே மாதத்தோட. இப்போ நாங்கள் வேலைக்கு போனாதான் எங்களுக்கு வருமானம்ன்றது இருக்குது. அடுத்து இஎம்ஐ கட்டணும், கடனை அடைக்கணும், இப்படி அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்குது. இதில் காணாத குறைக்கு இந்த ஜூன் மாதம் எங்களுக்கு குழந்தைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எல்லாமே கமிட்மெண்ட்ஸ் இந்த ஜூன் மாதம் தான் வருது. எங்களுக்கு பண வருவாய் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மாதத்தின் முற்பகுதியிலேயே அதிகமான ஒரு பண வரவுகள் இருக்கு. உங்களுடைய கமிட்மெண்ட்ஸை தீர்மானிக்கின்ற அளவிற்கு உங்களுக்கு பண வருவாய் கண்டிப்பாக வரும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல ஆட்சி பெறாரு அந்த செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும்போது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. தொழில் சம்பந்தமான சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள், தொழிலில் நிறைய இடர்பாடுகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளிலிருந்து 25% வெளியில் வர்றதுக்குண்டான ஒரு நல்ல நேரமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இது நாள் வரைக்கும் வாடகைக்கு வாடகை கொடுத்துட்டே இருப்பீங்க அந்த தொழில் ஸ்தாபனத்திற்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஒரு லீஸுக்கு வாங்கக்கூடிய ஒரு நேரம் வரும், இல்லாட்டி சொந்தமாகவே வாங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வரும். அஷ்டம சனியின் பிடியில் இருந்தாலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான வருவாய்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. அதில் எந்த விதமான ஒரு குறைபாடும் கிடையாது. தொழிலில் என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு வர முடியாமல் சில தடங்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் எப்போதுமே ஒரு தடைக்கல்லாக தான் இருக்கிறார். நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும், இல்லை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும்னு நினச்சி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் பார்த்தீங்கன்னா தோல்வியிலேயே தான் முடிஞ்சிட்டு இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த கேது பகவான் தான். அதனால உங்களுக்கு அந்த எந்த விதமான புது முயற்சிகளும் எடுக்காமல் இந்த கடகராசி என்பர்கள் நீங்கள் ஜூன் மாதத்தில் என்ன செய்யணும்னா எந்த விதமான ஒரு புது முயற்சியும் எடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்க வேலையை விடணும் அப்படின்னு நீங்கள் இந்த மாதம் எதுவுமே பிளான் பண்ணாதீங்க. ஜூன் மாதம் பிளான் பண்ணீங்கன்னா, ஏன்னா 12ஆம் இடத்திற்கு விரயஸ்தான
ஸ்தானத்திற்கு மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி அந்த சூரியன் வர்றதுனால வேலையை விடணுன்றவங்க யாருமே வேலையை விடாதீங்க. இன்னும் 2 மாத கால அளவிற்கு பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் காத்துட்டு இருக்குது. ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்குது. அதனால நீங்க வேலையில ஏற்கனவே இருக்கிறவங்க ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லலை நான் கடகராசி அன்பர்களுக்கு. ஆனாலும் அந்த ப்ரெஷரை தாங்கிக்கிட்டு நீங்க ஒரு 2 மாத காலம் அந்த இடத்துலயே இருந்தீங்கன்னா கொஞ்சம் விரைய செலவுகள் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். இல்லாட்டி வேலையை விட்டுட்டீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல கடகராசி அன்பர்கள் மாதத்தின் பிற்பகுதியில ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதனால வேலையில் இருக்கிறவங்க வேலையில விட வேண்டாம். தொழில் சம்பந்தமான எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டாம் இந்த கடகராசி அன்பர்கள். அதே சமயத்துல பெண்கள் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு புதிதாக ஒரு தொழில் தொடங்குவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா 11ஆம் இடத்துலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூரியன் புதன் குரு சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு புதிதாக ஏதாவது ஒரு எண்ணம் தோன்றி இந்த கடகராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் ரொம்ப ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்யலாமா, நான் வீட்டில் இருந்த மாதிரியே ஆன்லைன் தொழில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக பண்ணலாம். எந்த விதமான முதலீடும் இல்லாமல். அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் கடகராசி அன்பர்கள், நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா, சிறிய அளவில் செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா, எந்த விதமான ஒரு முதலீடும் இல்லாமல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரவேண்டிய பணத்தை எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு இருக்கிறாரு, வரவிடாமல் தடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால நீங்கள் இந்த இதை தவிர்ப்பதற்காக பண வருவாய் நமக்கு வரணும். ஏன்னா நிறைய பேருக்கு கிரெடிட்டில் கொடுத்துருக்குறீங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரியர்லாம் வர வேண்டியது இருக்குது. வேலையில் செய்கிறவங்க, அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க அரியர் பணம்லாம் நிறைய வர வேண்டியது இருக்குது. அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் வர வேண்டிய எல்லாமே நிலுவையில் இருக்கிற கடகராசி அன்பர்களுக்கு இது எல்லாம் வரணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை கடகராசி அன்பர்கள் என்ன செய்யணும்னா அதாவது வாரம் வாரம் திங்கக்கிழமை ஆனால் அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலில் அம்பாளுக்கு உங்கள் பெயரில் அர்ச்சனை பண்ணி ஒரு 4 தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க. ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த வரவேண்டிய பணங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன் கொடுக்குறீங்க, வெளியாளுக்கு கடன் கொடுத்துருக்குறீங்க, அதுவும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு 4 வாரம் திங்கக்கிழமை விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்து உங்களுடைய பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் எல்லாமே வர வேண்டியதாக இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இந்த கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் போன மாதம் அதிகமாக இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திடீர்னு தேவையில்லாமல் ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருந்திருக்கும். திடீர்னு சுகர் ப்ராப்ளம் எங்கேயோ இருந்து உங்களுக்கு வந்துருச்சு, பிபி ப்ராப்ளம்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரியான விரய செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதமும் அது தொடர்ந்து இருக்கும். அதை ஒன்றுமே நீங்கள் தடுக்க முடியாது. அதற்குண்டான மருத்துவ ஆலோசனையை நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்கன்னா போதும். கொஞ்சம் பெரிய செலவுலேருந்து நீங்கள் தவிர்ப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்திற்கு அந்த சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாம் வர்றதுனால இந்த மாதமும் உங்களுக்கு மருத்துவம் சம்பந்தமான சில விரய செலவுகள் இருக்குது. அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகுவும் உங்களுடைய உடல் சுகவீனங்களை அழிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு அதில் ஒரு சின்ன மாற்றம் எதுவும் இல்லை. மருத்துவ செலவும் அடுத்து உங்களுடைய வியாதிகள் நிவர்த்தி ஆகுவதற்கும் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. பெரிய அளவில் வியாதிகள் அதாவது இதாகாமல் பெருக்கெடுக்காமல் உங்களுக்கு கொஞ்சம் அந்த கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த மாதம் ஆக மொத்தத்தில் ஜூன் மாதம் கடகராசி என்பர்களுக்கு லாபம் பாதியும் நஷ்டம் பாதியும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி படி இந்த மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும் பலன்கள் அப்படின்னு கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.